நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னா ஹைதராபாத் போக போறோம். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து அஸ்வின், அவனோட கல்யாணம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 years லவ். இன்னைக்கு எங்கெங்க ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கும், ரம்ஜான் டைம் வேற, எங்கெங்க நல்லா இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போலாம் வாங்க. ரொம்ப நாளா பிஸ்தா ஹவுஸோட ஹலீம் சாப்பிடணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ சாப்பிட போலாம் வாங்க. எவ்வளவோ ஹலீம் நான் சாப்பிட்டுருக்கிறேன், பட் ஆனால் இது வேற லெவல். இவ்வளோ பெரிய ஆடு சூப்பரா இருக்குது. நீங்க சொல்லுங்க. வெக்கமா வருதே. சோ கைஸ், இதான் கைஸ் சாமினார் வந்திருக்கிறோம். சூப்பரா இருக்கு. சோ கைஸ், இப்போ ஒரு சோகம் நடந்துருச்சு. என்னன்னா பாரடைஸ் பிரியாணி இல்லன்ட்டாங்க. ரம்ஜான் ஸ்பெஷல். ஓகே, 220 ரூபாய்க்கு இவ்வளவு மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஹைதராபாத் போலாமா? ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா ஹைதராபாத் போக போகிறோம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, என் ஃப்ரெண்டோட கல்யாணம். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து அஸ்வின், அவனோட கல்யாணம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். எப்படின்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 years லவ், இல்லை 9 years லவ், 2 states மேரேஜ் மாதிரி. அவங்க வந்து தெலுங்கானா, இவன் பாலக்காடு கேரளா, ஃப்ரெண்டு வந்து தமிழ்நாடு. ஸோ 2 states மேரேஜ் மாதிரி நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறான். ஸ்கூல் ஃப்ரெண்டு பர்க்ஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவனோட மேரேஜ்க்கு வந்து நம்ம ஹைதராபாத் போகிறோம். அண்ட் நம்ம ஹைதராபாத்தை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹைதராபாத் போகலாமா? ஸோ திஸ் டைம் வி ஆர் கோயிங் இன் வால்வோ பஸ், சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ். ஸோ வரும்போது நம்ம டெல்டாவில் வருவோம். கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் வியா பெங்களூர் நிற்க மாட்டாங்க. பட் ஆனால் பெங்களூரில் பிக்கப் மட்டும் எடுத்துப்பாங்க. ஆல்ரெடி நான் போயிருக்கிறேன். பட் நான் அப்போ அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 12 million வியூஸ் போச்சு சம்திங். ஸோ 2 கோடி ரூபா பஸ்ஸில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி நம்ம ட்ராவல் பண்ணலாம் வாங்க. அண்ட் முக்கியமாக இது B6 வால்வோ பறக்கும். சும்மா படுத்தா போதும், சும்மா ஜம்முன்னு இருக்கும். சஸ்பென்ஷன், அப்புறம் பாடி கீடிலாம் போட்டு பட்டாசா இருக்குது வண்டி. ஆல்ரெடி நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் அது 2 yearsக்கு முன்னாடி, லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் நான் டிராவல் பண்ணேன். அப்போவே சூப்பராக இருந்துச்சு. அதனால இந்த ஹைதராபாத்ல இருந்து எனக்கு வந்து வேற ட்ரெயின்லாம் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதில் போனோம்னா ஜம்முன்னு போயிட்டு வந்துடலாம். அதுவும் காட்டுப்பள்ளியில் இவங்க இறக்கி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம அவன் மேரேஜ், அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு ரிசப்ஷன், அது தாண்டி அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வர போகிறோம். ஸோ சூப்பராக இருக்க போகுது. அண்ட் இது வந்து இஃப்தார் டைம்னால உங்களுக்கு ஃபுட் எல்லாம் வகை வகையாக நான் காமிக்க போகிறேன். செம்மையா இருக்குது. சும்மா நீங்கள் அப்படியே என்னோட டிஜிட்டலா சாப்பிட்டுட்டு வாங்க. வீட்டில் அப்படியே நீங்கள் ஏதாச்சும் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நானும் சேர்ந்து சாமினார் வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிஸ்தா ஹவுஸ், அதுக்கப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறம் வேற எங்கெங்க ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கும், ரம்ஜான் டைம் வேற, எங்கெங்க நல்லா இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போலாம் வாங்க. ஸோ கைஸ், ரொம்ப நாளா பிஸ்தா ஹவுஸோட ஹலீம் சாப்பிடணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ சாப்பிட போலாம் வாங்க. வாவ், சி நெய் மிதக்க இருக்குது. தி கில் இட் மேன். எவ்வளவோ ஹலீம் நான் சாப்பிட்டுருக்கிறேன், பட் ஆனா இது வேற லெவல். அது உள்ளுக்குள்ள பாதாம்லாம் போட்டிருக்காங்களா, சூப்பரா இருக்கு, வேற லெவல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா ஹோட்டல் நயாப் வந்திருக்கிறோம். இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா, ஆல்ரெடி நம்ம இங்க வந்து ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டுக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் சாப்பிடறதுக்கு வந்திருக்கிறோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா ஹைதராபாத்லேயே தி பெஸ்ட் நியார் நம்ம சாப்பிட வந்திருக்கிறோம். நியார்னா வேற எதுவும் இல்லை, ஆட்டுக்கால் பாயா. அதுக்கு நம்ம பிரெட் தொட்டு சாப்பிடுவோம். நம்ம யூஸ்வலாக ஆட்டுக்கால் பாயானால நம்மளுக்கு இடியாப்பம் தான் ஞாபகம் வரும். இந்த ஆட்டுக்கால் பாருங்க எப்படி இருக்குன்னு. இவ்வளோ பெரிய ஆடு, இங்கே பாருங்க லெக் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து எண்ணெய் நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து என்னன்னா ஆட்டோட அந்த எசன்ஸ், ஆட்டோட கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ்வலாக எப்படி சாப்பிடுவோம்னா, லாஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, இதை பிச்சு நல்லா ஊற போட்டுடணும், டிப் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. டிப் பண்ணி ஆட்டுக்கால் சூப்பு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குது. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. டிப் பண்ணி சாப்பிட்டதுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. உங்க கோல்டுக்கு நல்லா இருக்கு. இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்க. வெக்கமா வருது. இப்பதான் சாப்பிட்டு பார்க்கணும். அப்படி சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்க. நல்லா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு டேஸ்ட். சூப் மாதிரி இருக்குதா இல்ல சூப் மாதிரி இல்ல, ஆனா ப்ராப்பர் கிரேவி மாதிரி இல்ல, ஆனா இது கூட நல்லா பிளெண்ட் ஆகுது பிரெட் கூட. ஆனா நம்ம ஒரு இடியாப்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு. இடியாப்பத்துக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். காலையில கிடைக்கிற பாருங்க. சூப் என்ன பண்டு மூல இவருக்கு ஆக்சுவலா இவருக்கு கோல்டு அப்படியே ரொம்ப சூப்பரா சாப்பிட்டு இருக்காரு. ஐயோ So guys, இதான் guys சாமினார் வந்திருக்கிறோம். சூப்பரா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி டே லைட்ல வந்திருக்கிறேன், ஆனா நைட் லைட்ல சூப்பரா இருக்குது. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். So guys, இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா மிலான் ஜூஸ் சென்டருக்கு வந்திருக்கிறோம். இங்க டெசர்ட்ஸ், இவங்களோட டெசர்ட்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. வாங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். guys, இங்க பாருங்க, விதவிதமா ரகரகமா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, செமையா இருக்கு. மல்பெரி மலைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கே மாட்டீங்க, அதுவும் அந்த மலையோட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கு. Damn, it's heaven man. Next நம்ம இவங்களோட மேங்கோ டிலைட் நம்ம ட்ரை பண்ண போறோம். இது ஓகேவா தான் இருக்கு, ஆனா இதுவுமே அந்த மலையெல்லாம் போட்டு அந்த மேங்கோ கூட சாப்பிட்றது நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்குது. எது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? மேங்கோ ஆர் மல்பெரி? உங்களுக்கு மேங்கோவா? மல்பெரி தான். எனக்கு மல்பெரி. ஓ, நம்மள மேங்கோ ஃபேமிலி. ஓகே, மேங்கோ வந்து அந்த சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது? மல்பெரி. எனக்கு மல்பெரி பிடிச்சிருந்துச்சு. மேங்கோ நாட் பேட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண வந்திருக்கிறோம்னா மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட் ஃபலூடா நம்ம ட்ரை பண்ண வந்திருக்கிறோம். உங்க ஊருக்கே டஃப் தருது, கேரளாக்கே டஃப் தருது. ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் மூலம் தருவாங்க. So guys, next spot எங்கன்னு பாத்தீங்கன்னா பாரடைஸ் பிரியாணி, தி லெஜெண்டரி பிரியாணி 1953 இருந்து இருக்குது. So guys, ஹைதராபாத் வந்து நம்ம எங்க வந்திருக்கிறோம்? பாரடைஸ் பிரியாணி சாப்பிட வந்திருக்கிறோம். So guys, இப்போ ஒரு சோகம் நடந்துருச்சு. என்னன்னா பாரடைஸ் பிரியாணி இல்லன்ட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒரே சோகமா இருக்குது. நெக்ஸ்ட் எங்க போய் சாப்பிட போறோம்னு தெரியல, போய் சாப்பிடலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா நிம்மர் கஃபேக்கு வந்திருக்கிறோம். ஸோ சாமினாருக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறோம். ஸோ இங்க காஃபி சரி இரானி டீ அண்ட் பிஸ்கட்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ வாங்கலாம் வாங்க. ஸோ இவங்களோட பிஸ்கட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். பாருங்களேன், எவ்வளோ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன குடிக்க போறோம்னா இரானி சாய் நம்ம குடிக்கிறோம். இரானி டீன்னு சொல்லுவாங்க. நார்மல் டீக்கும் நம்ம ஊட்டி டீக்கும் இதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. யூஸ்வலா வந்து நம்ம காஃபி தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இவங்களோட டீயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்குது. இவங்களோட டீ குக்கிங்கோட மெத்தடாலஜியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களோட சட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படியே ஆட்டி ஊற்றி அதோட டிகாஷன் எடுத்து அதுக்கப்புறம் போடுவாங்க. இதுல கண்டிப்பா நீங்க ஹைதராபாத் வந்தீங்கன்னா இந்த இரானி சாய் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட பிஸ்கட்ஸ் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ இந்த கடையில இவங்களோட பிஸ்கட்ஸ்ல ரொம்ப 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 ஃபேமஸ். ஸோ இதே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூ மாதிரி இருக்கு கைஸ். இந்த பிஸ்கட் ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. வேற லெவல். நீங்க குக்கீஸ் தானே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. சோ கைஸ், சர்ப்ரைஸ்லிங்லி நம்ம யாரை மீட் பண்ணிருக்கிறோம்னா கோயம்புத்தூர் ஃபுட் பிளாகர், கோ இன்ஃப்ளூயன்சர் பனானா லீஃப் பாத்துருக்கிறோம். அவரை பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஜெய இன்னைக்கு மீட் பண்ணது. நான் ஆக்சுவலா இங்க யாரையும் நம்ம பார்த்த மாதிரி இருக்குது, இதே டிஷர்ட் எங்கேயோ பாத்துருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிஷர்ட் தான் நமக்கு ஒரு அடையாளம் ஆகி போச்சு. ஆமா, சரி நான் பார்த்தோன்னே நான் கூப்பிட்டு பேசினேன். அவரும் சும்மா ஒரு டிராவல் vlog மாதிரி அந்த இஃப்தார் டைம்ல எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து வந்திருக்கிறாரு. So happy to meeting you, Jay. சூப்பர். நானே எதிர்பார்த்தேன். பார்த்தவொடனே ஏதோ நம்ம வீட்டாளுகளை பார்த்த மாதிரி சந்தோஷம். அந்த சந்தோஷம் 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். ஸோ நம்ம என்ன ட்ரை பண்ண வந்திருக்கோம்னா சீம்பால் ட்ரை பண்ண வந்திருக்கிறோம். பனானா லீஃப் கூட சில்லுன்னு இருக்கு. செமையா இருக்குல்ல? ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா அதை ஃபுல்லா முடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குது. இருக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிடுறது. சூப்பர் டெலிஷியஸ். ஆக்சுவலா நம்ம வீட்ல செய்வாங்க, அது வந்து கொஞ்சம் ஹாட்டா இருக்கும். 60 rupees ஒரு போர்ஷன். எவ்ரிடே கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆமா, நேத்து நான் வரப்ப கவனிக்கலாம். இத சீம்பால் நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்போம். என்னன்னா அது ஹாட்டா இருக்கும். இவங்க சில்ல வச்சிருக்காங்க, அதான் இல்ல ஸ்பெஷல். அதான் ஸ்பெஷாலிட்டி. ஓ रमजान का स्पेशल है. अच्छा ओके. ये तेलुगु में क्या बोलते हैं इसको? जिन्नोपाल. நீங்களே சாப்பிடுறீங்களா? என்ன ஃபுல்லா நான் முடிச்சிருவேன். இல்ல வேண்டாம் நான் முடிச்சிருவேன். சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ கைஸ்,
பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மணி எவ்வளோ 11:30 ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு க்ரௌடா இருக்குதுன்னு. 11:30 மணிக்கு செம க்ரௌடா இருக்குது. ஷாக் ஹவுஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்க பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வாங்க போய் சாப்பிடலாம். பாரடைஸ்ல பிரியாணி இல்லைன்ட்டாங்க. பட் ஆனா இங்கேயும் நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் சாப்பிட முடியாம போயிடுச்சு. ஸோ கைஸ் நம்ம இவங்க கிட்ட மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கிறோம். இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 220 ரூபாய்க்கு இவ்வளவு மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், இது 3 பேர் நாங்க சாப்பிட போறோம். அண்ட் அது போக ரைத்தா கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம ஊர்ல ரெட்டிஷ் கலர்ல ஒன்று கொடுப்பாங்க. இந்த பாத்தீங்கன்னா ஒரு சட்னி மாதிரி ஏதோ சம்திங் ஒரு கிரேவி கலர்ல கொடுத்துருக்காங்க. என்னது இந்த பிரியாணியோட பியூட்டி என்னன்னா, ஒயிட் ரைஸ் அந்த ரெட் கலர் ரைஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அங்கங்க எல்லோ கலர் ரைஸ் இருக்கும். கரெக்டா இருக்கிறாரு 3 பீஸ். இங்க பாருங்க 3 பேர்த்து பிளேட்லயும் அழகா பத்திருச்சு. ஒரு பிரியாணி வாங்கி 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். இங்கெல்லாம் இது என்னன்னே தெரியல, கிரேவியா இல்ல சட்னியான்னு கூட தெரியல. இங்க பாருங்களேன், ரைத்தா தர சொன்னா கர்ட் மட்டும் தான் தராங்க. வாவ், என் பின்னாடி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா நல்லா இருக்கு. வெறும் ரைஸ் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த மட்டன் பீஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு சட்னி மாதிரி தான் இருக்குது, நாட் கிரேவி. ஆனால் கண்டிப்பாக மட்டன் பீஸ் கூட வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்குது. நார்மலாக பிரியாணி ஓகேவா தான் இருக்குது எனக்கு. ஏன்னா மசால் ஃபுல் எல்லாம் இறங்கலை. ஆனால் மட்டன் கூட வச்சு சாப்பிட்டா அடிப்பொலி டேஸ்ட்டில் இருக்குது. The next day. ஸோ ஹாய் கைஸ், குட் மார்னிங். நேற்று நம்ம வந்து சாமினார் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம ஃபுட்லாம் சாப்பிட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி பற்றி சாப்பிட போகிறோம். ஸோ கைஸ், ஹைதராபாத், தெலுங்கானா அண்ட் விஜயவாடாலாம் ரொம்ப ஃபேமஸான பாய் பாய் ஹோட்டலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவோட ஒரு சரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட வந்திருக்கிறோம். இதோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து விஜயவாடாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட்டரான இங்கே வந்து குக்கட்டப்பள்ளியில் இவரோட அதர் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லா சீஃப் மினிஸ்டரும் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கருணாநிதி, சாவத்ரி, என்டிஆர், ஜூனியர் என்டிஆர்லேருந்து எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபேவரட் ஸ்பாட் அவங்களுக்குலாம் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம ரவை தோசை சாப்பிட்டுருக்கோம். உள்ளுக்குள்ள ரவை ஸ்டஃப் பண்ணி ஒரு தோசை கொடுத்துருக்காங்க, மேல பெசரட் தோசைன்னு சொல்லி. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மசால் தோசை. பாபாய் ஹோட்டலோட ஒரு ஃபேமஸ் இட்லின்னு சொல்றாங்க. ரவா உப்புமாவை உள்ள ஸ்டஃப் பண்ணி தந்திருக்காங்க. இன்னொரு யோசனை பாருங்களேன், ரவா உப்புமா வச்சு ஃபியூஷன் பண்ணணும். ரவா உப்புமா, இந்த தோசை சூப்பர். இவங்களோட இட்லியில பாருங்களேன், ரவையா இருக்குது. இது ரெண்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. இவங்க சாம்பாருமே லைட்டா கர்நாடகா சாம்பார் மாதிரி தான் இருக்கு. லைட்டா துப்பு பார்ப்போம். கரெக்ட், ஆந்திரா சாம்பார் மாதிரி இல்லை, லைட்டா கர்நாடகா சாம்பார் மாதிரி தான் இருக்கு. பெங்களூர் சாம்பார் மாதிரி தான் இருக்குது. இனிப்பு கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஓவராலா எனக்கு இந்த மசால் தோசையும், சாரி, இது வந்து கார மசால் தோசை, நல்ல காரம். அவங்களே பேரே பாருங்களேன், அந்த தோசை பேரு நல்ல காரம் மசால் தோசை அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம சொல்ல தேவையில்லை, அந்த தோசையோட பேரே நல்ல காரம்.